ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு தான் போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு அண்ணனுக்கு வந்து இன்னும் மேரேஜ் ஆகலை. அதனால சொல்லிட்டு பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மனுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு சுமங்கலிங்கெலாம் ஒரு 9 பேர் அந்த மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்ருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு பூஜை ஜாமான்லாம் பார்த்திங்கன்னா தேன், அதுக்கப்புறம் அந்த சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் அது இதுன்னு சொல்லிட்டு இளநீ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருந்தாங்க. அதோட இதுதான் இது. அதுக்கப்புறம் வந்து ஐயர் வந்ததுக்கப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் பன்னீர், சந்தனம் சொல்லிட்டு எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து நம்ம வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம துர்க்கை அம்மனுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா நல்லா வந்து ஃபுல்லாக வந்து பூஜை பண்ணாங்க. பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, இதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், தயிராக இருக்கட்டும், ஒன்று ஒன்றா எடுத்து வந்து அழகாக வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஐயர். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரம் வந்து ஓதப்பட்ட முதல்ல இங்கே தான் இந்த கோயிலில் தான் ஓதப்பட்டு, அதனால இது வந்து ஓம் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஓம் அப்படிங்கிற வேர்டு வந்து முதல்ல இங்கே தான் வந்து இந்த ஓமம்லாம் வளர்த்து அதுக்கப்புறமா இது பண்ணதுன்னு சொல்லப்படுறாங்க. அதனால் ரொம்ப ஃபேமஸான கோயில் சிவன் கோயில். இது சைடில் வந்து துர்க்கை அம்மன் இருப்பாங்க. அப்போ வந்து எல்லாருக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பூஜைலாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து வச்சு கொடுக்க சொன்னாங்க. சீக்கிரம் வந்துட்டு அந்த அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வேண்டிப்போம், அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது எல்லாமே கொடுத்துட்டு அப்புறம் பிரசாதமும் படைச்சிட்டு அதுவும் கொடுத்தாங்க. ஐயர் வந்து ஃபுல்லாக வந்து இவங்க வந்து சாரீலாம் வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. நம்ம துர்க்கை அம்மனுக்கு அதெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. எல்லாமே வாங்கிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.